நெல் நாத்துக்கள மிஷின்ல இப்ப நடவு பண்றதுக்கு நம்ம அந்த ட்ரேல வந்து விதையெல்லாம் போட்டு நாத்து ரெடி பண்ணுவோம் பார்த்தீங்களா? அதுல வந்து அந்த ட்ரேல நம்ம மேனுவலா தாங்க வந்து கையில போட்டுட்டுருப்போம். அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஈவனா வந்து ஸ்ப்ரெட் ஆவாதுங்க. ஆனா இங்க பாருங்க, அதுக்குள்ள ஒரு டூல கண்டுபிடிச்சு, அந்த ஒரு டூல பயன்படுத்தி தள்ளுறது மூலமா பாருங்க, எவ்வளோ அழகா வந்து நெல்ல வந்து ஈவனா வந்து எல்லா பக்கம் அந்த ட்ரேல செட் பண்றாங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. நெறைய விவசாயிகளுக்கு இந்த ஒரு வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். வயலுக்கு தண்ணி பாய்ச்சும்போது, தண்ணி வந்து எல்லா இடங்களுக்கும் ஈவனா வந்து பாயாதுங்க. ஒரு சில இடங்கள்ல மேடு பள்ளமா இருக்கும். அங்கலாம் தண்ணி போகுது. அந்த மாரி டைம்ல இந்த ஒரு விவசாயி பாருங்களேன், எவ்வளோ அழகா இந்த ஒரு டூல வச்சு, அழகா வந்து தண்ணி திருப்பி விடுறாரு. சூப்பரா இருக்கு பாருங்க இந்த ஒரு ஐடியா. நெறைய விவசாயிகளுக்கு இத ஷேர் பண்ணி விடுங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். வெளிநாட்டுலாம் பாருங்க, மரத்த வந்து கட் பண்றதுக்கு வேற லெவல்ல ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஒரு மிஷின பயன்படுத்தி, ஒரு முழு மரங்க, அதே பாருங்களேன் இருந்த இடம் தெரியாம ஃபுல்லா வந்து சாப் பண்ணி முடிச்சுட்டாங்க. வேற லெவல்ல இருக்கு பாருங்களேன் பார்க்கறதுக்கே. நெறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. டெக்னாலஜி இந்த அளவு டெவலப் ஆயிட்டே போகுதுன்னு பார்க்கட்டும். முள்ளங்கி அறுவடை பண்ணதுக்கப்புறம், அது மேல இருக்கக்கூடிய இலைகள்லாம் வந்து கட் பண்றதுக்கு நம்ம ஒவ்வொன்னா தாங்க கட் பண்ணிட்டு இருப்போம். அந்த மாரி டைம்ல இந்த வீடியோல பாருங்களேன், மொத்த முள்ளங்கியும் ஒண்ணா அடுக்கிட்டு இந்த ஒரு டூல பயன்படுத்தி எவ்வளோ அழகா வந்து கட் பண்ணிட்டே போறாங்க ஈஸியா. சூப்பரா இருக்குல்ல? நெறைய பேரு ஸ்ப்ரே மிஷின்ல முதல்ல மட்டும் ஸ்ப்ரே பண்றதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்க. ரொம்ப வெயிட்டா இருக்குன்னு. அவங்கலாம் சூப்பரான ஒரு மிஷின் தாங்க இது. இத பயன்படுத்தும்போது இதுல இருக்க ஹோஸ் மூலமா நீங்க எவ்வளோ தூரத்துக்குனா வந்து இழுத்துட்டு போய் அழகா வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இந்த ஒயிட்ட ஸ்மோக்குங்கிற வேலையே இல்ல. சூப்பரா இருக்குல்லங்க. நெறைய விவசாயிகளுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி வளரக்கூடிய செடியில அந்த பக்க கிளைங்க வந்து அது இஷ்டத்துக்கு தாங்க போகும். அது வந்து நமக்கு எந்த சைடுல வந்து போகணும்னு நெனைக்கிறோமோ, அந்த அளவுக்கு வந்து நம்ம வளச்சு பெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான சூப்பரான ஒரு டூல் தாங்க இது. இத பயன்படுத்தி எவ்வளோ அழகா பாருங்களேன் பெண்ட் பண்ணி விட்டாங்க. சூப்பரா இருக்குல்ல? அடடா! இங்க பாருங்களேன், தோட்டத்துல வரக்கூடிய களையெல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு வேற லெவலான ஒரு மிஷின் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இத பயன்படுத்தி பாருங்க. செடிகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம, எவ்வளோ அழகா வந்து களைகள்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டே போகுது பாருங்களேன். சூப்பரா இருக்குல்ல இந்த ஒரு மிஷின். சர்க்கரைவள்ளி கிழங்கு அறுவடை பண்றதுக்குலாம் மிஷின் இருக்குன்னு எத்தன பேருங்க தெரியும்? இந்த வீடியோல பாருங்களேன். இந்த ஒரு மிஷின பயன்படுத்தி எவ்வளோ அழகா வந்து அறுவடை பண்ணிட்டே வராங்க. நம்ம இது மூலமா சுலபமா வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் போல. வேற லெவல்ல இருக்குல்ல? நெறைய பேரு செடிகளுக்கு உரம் போடுறதுக்கு ஃபெர்டிலைசர் டிஸ்பென்சர் மிஷின்லாம் வாங்கி பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஒரு விவசாயி பாருங்களேன், இந்த வேஸ்ட்டான டப்பாவும், பைப்பையும் பயன்படுத்தி எவ்வளோ அழகா வந்து அந்த ஒரு மிஷின் மாரி ரெடி பண்ணி அழகா வந்து செடிகளுக்கு உரம் போட்டுட்டே போறாரு. வேற லெவல் ஐடியாங்க இது. தக்காளி விவசாயம் செய்ற விவசாயிங்கலாம் பந்தல் போடும்போது அந்த குச்சிய வந்து நடுறதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாரி டைம்ல இந்த மாரி ஒரு டூல் மட்டும் வாங்கிட்டா போதுங்க. இத பயன்படுத்தி ஈஸியா வந்து நடவு பண்ணிக்கலாம். சூப்பரா இருக்கு பாருங்களேன் இந்த ஒரு டூல். மரக்கன்னுகள நடுற வேலைய எவ்வளோ சிம்பிளா ஆக்கிருச்சு பாருங்களேன் இந்த ஒரு மிஷின். நம்பலாம் வந்து குழி எடுத்து அதில செம்மண்ணோ இல்ல எருவ கொட்டிட்டு அப்புறம் மரக்கன்னு வச்சு மண் அணைச்சிட்டு இருப்போம். ஆனா இந்த மிஷின் பாருங்க எல்லா வேலையும் சூப்பரா செஞ்சுட்டு போயிட்டே இருக்கு. வேற லெவல்ல இருக்குல்ல. மரக்கன்றுகள் நடுறதுக்கு இவங்க பாருங்களேன் எவ்வளோ சூப்பரா ஒரு டூல் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஷவல் இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து பெண்ட் பண்ணி எவ்வளோ அழகா வந்து ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்க. இது மூலமா அழகா மண்ண குத்தி செடி நடவு போட்டுட்டே போறாங்க. சூப்பரா இருக்கு பாருங்க இந்த ஒரு ஐடியா. நெறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தோட்டங்களுக்கு தண்ணிய 360 டிகிரில வந்து பாய்ச்சறதுக்கு சூப்பரான ஒரு வாட்டர் ஸ்ப்ரிங்க்லர் தாங்க இது. இத மட்டும் வாங்கி ஃபிட் பண்ணி விட்டா போதும். எவ்வளோ அழகா எல்லா பக்கம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுது பாருங்களேன். நெறைய விவசாயிகளுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. இங்க பாருங்க நம்ம ஊர்ல கோழி வளர்க்கறதுக்கும், வெளிநாட்டுல வளர்க்கறதுக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குதுன்ட்டு. நம்மலாம் வந்து காலைல வந்து கோழி கூண்டு தொறந்து விட்டு அப்புறம் ஈவினிங் ஆச்சுன்னா அடைச்சு விட்டுருவோம். ஆனா வெளிநாட்டுலாம் பாருங்க வளர்க்கறதே ஒரு கூண்டுல தான் வளர்க்குறாங்க. ஒரு ஸ்க்ரீன் மாரி இருக்குங்க. அது பகல் டைம்ல தொறந்து விட்டு ஈவினிங் டைம்ல மூடிப்பாங்க போல. அது மட்டும் இல்லாம அந்த மொத்த கூண்டுமே வந்து ஒரு இடத்துல இருந்து அழகா உணர்த்துக்கு மூவ் பண்ணி கொண்டு போய்க்கலாங்க. வேற லெவல்ல இருக்கு பாருங்களேன். நெறைய பேர் இத ஷேர் பண்ணி விடுங்க. நெறைய பேர் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும். செடிகளுக்கு உரம் போடுறதுக்கு நம்மள தாங்க அன்னக்கூடையில பக்கெட்ல கொண்டு போயிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுலாம் போட்டுட்டு இருக்கோம். ஆனா வெளிநாட்டுலாம் பாருங்களேங்க, இந்த மாரியான ஒரு பேக் ஃபெர்டிலைசர் அப்ளிகேட்டர வாங்கிக்கிறாங்க. அத பயன்படுத்தி சுலபமா உரத்த நின்னபடியே வந்து செடிகளுக்கு போட்டு போயிட்டே இருக்காங்க. வேற லெவல்ல இருக்குல்லங்க. நீங்க பாருங்க இந்த வெங்காயத்தலாம் நம்ம ஊர்ல கையில தாங்க அறுவடை பண்ணிட்டு இருப்போம். அதுக்கெல்லாம் பாருங்களேன் மிஷின் கண்டுபிடிச்சு டிராக்டர் அட்டாச் பண்ணிட்டு எவ்வளோ அழகா அறுவடை பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க பாருங்களேன். ஈஸியா வந்து எடுத்துக்கலாம் போலங்க. சூப்பரா இருக்குல்ல. இங்க பாருங்க மக்களே, டிராக்டரோட ஒரு டயர் வந்து பஞ்சர் ஆயிட்டு இருக்கு போலங்க. மெக்கானிக் கால் பண்ணி கூப்பிட்டு அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க போல. அதனால பாருங்களேன் இந்த ஒரு விவசாயி என்ன பிரமாதமா யோசிச்சு அந்த டயர் இடத்துல வந்து மரக்கட்டை கட்டிட்டு எவ்வளோ அழகா வந்து ஓட்டிட்டு போறாரு பாருங்களேன். வேற லெவல்ல இருக்குல்ல இந்த ஒரு ஐடியா. மரம் செடிலாம் சுத்தி நம்ம ஒட்டப்பாத்தி எடுப்போம் பாருங்க. அதை எடுக்கிறதுக்குலாம் பாருங்க சூப்பரா மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்க. சட்டி கலப்பு மாதிரி தாங்க இருக்கு. அதை பயன்படுத்தியே பாருங்க. எவ்வளோ அழகா வந்து ஒட்டப்பாத்தி எடுக்கிறாங்கன்னு சூப்பரா இருக்கு பாருங்க இந்த மிஷின். டெக்னாலஜி டெவலப் ஆயிட்டே போகுது பாருங்க. விதைகள நடவு பண்றதுக்கு சூப்பரான ஒரு ஐடியா தாங்க. இந்த பெஸ்ட்டான வாட்டர் கேன்லாம் இருக்கும் பாருங்க. அதெல்லாம் கனெக்ட் பண்ணி ஒண்ணா ஜாயின் பண்ணிட்டு அதில விதைகள் கொட்டிட்டு எவ்வளோ அழகா பாருங்க. ஒரே டைம்ல எவ்வளோ தூரத்துக்கு வந்து விதைகள போட்டுட்டே வராங்க. சூப்பரா இருக்குல்ல இந்த ஐடியா. குழில் நடுறதுக்கு தேவையான அந்த குழில எடுப்போம் பாருங்க. அதெல்லாம் நம்ம கடப்பார வச்சு தாங்க எடுத்துட்டு இருப்போம். ஆனா இங்க பாருங்களேன், இந்த ஒரு மிஷின பயன்படுத்தி இவங்க எவ்வளோ அழகா வந்து கஷ்டமே படாம சூப்பரா குழி எடுத்துட்டு போறாங்கன்னு. இது மூலமா நம்ம ஈஸியா செடிகள் நடவு பண்ணிக்கலாம். வேற லெவல்ல இருக்கு பாருங்களேன். வெங்காயத்தெல்லாம் அறுவடை பண்ணதுக்கப்புறம் அதுக்கு அடியில இருக்கக்கூடிய அந்த வேர்லாம் பாருங்களேங்க, இந்த ஒரு டூல பயன்படுத்தி எவ்வளோ அழகா வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்றாங்கன்ட்டு.
சூப்பரா இருக்கு பாருங்களேங்க இந்த ஒரு டூல். நம்ம தோட்டங்கள்ல பைப் லைன் போடுறதுக்குலாம் நம்ம ரொம்பவே சிரமப்பட்டுட்டு இருப்போங்க. பல்ல எடுத்து அப்புறம் பைப் லைனும் போட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். ஆனா அந்த வீடியோல பாருங்களாங்க என்ன பிரமாதமா இந்த ஒரு மிஷினை பயன்படுத்தி பாருங்களேன். எவ்வளோ அழகா வந்து பைப்பை போட்டு அழகா மண் அடிச்சுட்டே போறாங்க. சூப்பரா இருக்குல்ல இந்த மிஷின். அட இங்க பாருங்க மக்களே, இந்த ஒரு விவசாயி என்ன பிரமாதமா அறுவடை பண்ணி கூடையில வச்சிருக்கக்கூடிய தக்காளி எல்லாம் வண்டிக்கு தூக்கி கொட்டுறாருங்க. அப்படி கொட்டும்போது பாருங்களேன் ஒரு தக்காளி கூட கீழே விழுங்க. எல்லாமே இப்போ கரெக்டா வந்து வண்டியில விழுகுது மட்டும் இல்லாம கூட மட்டும் தனியா வந்து கீழே விழுகுது பாருங்களேன். வேற லெவல்ல இருக்கு பாருங்களேன். எந்த அளவுக்கு அவர் அப்போ ட்ரைனிங் ஆயிருப்பாருன்னு பாருங்க. உரம் போறதுக்கு பாருங்களேன் சூப்பரா மிஷின் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் ஆளுங்கலாம் தேவைப்பட மாட்டாங்க போலங்க. டிராக்டர்ல கலப்பு மட்டும் போது அந்த இடத்துல இந்த மிஷினை மாட்டிட்டு எவ்வளோ அழகா மண்ணை கொத்தி அழகா உரையும் போட்டு போறாங்க பாருங்க. சூப்பரா இருக்குல்ல. மரத்தை அடியோட கட் பண்றதுக்கு நம்மளாம் வந்து ரொம்ப சிரமப்பட்டு குடுவெல்லாம் வச்சு வெட்டிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த வீடியோல பாருங்களேன் இவங்க இந்த ஒரு மிஷினை பயன்படுத்தி கஷ்டமே படாம எவ்வளோ ஈஸியா பாருங்களேன் சூப்பரா வெட்டி முடிச்சிட்டாங்க. வேற லெவல்ல இருக்கு பாருங்க இந்த ஒரு மிஷின். வயலுக்கு மருந்த ஸ்ப்ரே மிஷினை முதுகுல மாட்டிட்டு நடந்தபடி தாங்க அடிச்சு பார்த்துருப்போம். ஆனா இங்க பாருங்களேன் அப்படியே பைக்ல உட்காந்தபடியே இவ்வளோ சூப்பரா வந்து ஓட்டிட்டு போறதா வந்து அடிச்சுட்டு போறாங்க. எப்படிதான் யோசிச்சு மருந்து ஸ்ப்ரே பண்றாங்க பாருங்க. சூப்பரா இருக்குல்ல. மரவள்ளி குச்சியை நம்மளாம் வந்து சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு அப்புறம் போய் கீழே ஊனி விட்டுட்டு இருப்போங்க. ஆனா இங்க பாருங்களேன் ஒரு முழு குச்சியை எடுத்துட்டு வந்து மண்ணில் சொருவிட்டு எவ்வளோ அழகா கட் பண்ணி விட்டு போயிட்டே இருக்காங்க பாருங்களேன். வேற லெவலில் இருக்குல்ல இந்த ஒரு ஐடியா. போலதாங்க தக்காளி தான் ரொம்பவே கஷ்டப்பட்டு கீழே குனிஞ்செல்லாம் வந்து பறிச்சுட்டு இருக்கோம். ஆனா வெளிநாட்டுலாம் பாருங்களேன் என்ன பிரமாதமா உட்காந்தபடியே பாருங்க ஒரு கட்டிங் பிளேடு மாதிரி இருக்கு. அதை வச்சு பாருங்க எவ்வளோ சூப்பரா தக்காளியை கருவடை பண்றாங்க. வேற லெவல்ல இருக்கு பாருங்களேன். இங்க பாருங்க மக்களே, வெளிநாட்டுல எப்படிலாம் அந்த மிஷின் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்ட்டு. நமக்கு ஒரு மரம் பிடிக்கலாம் அது வேரோடவே பிடிக்கலாம் போலங்க. இந்த மிஷினை வச்சு சும்மா லைட்டா இடிக்கிற மாதிரி தான் இருக்கு. அந்த மரம் பாருங்களா அப்படியே மொத்தமா வந்து சாஞ்சிடுச்சு. சூப்பரா இருக்கு பாருங்க. இதை பயன்படுத்தி நம்ம ஊர்ல அந்த கருவேல மரம்லாம் இருக்கு பாருங்க. அதெல்லாம் ஈஸியா வந்து ரிமூவ் பண்ணிடலாம் போல. வேற லெவல்ல இருக்குல்லங்க. நிறைய பேர் இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு ஃபியூச்சர்ல விதை நடவு பண்றதுக்கெல்லாம் கூலியம் வச்சு வேலை செய்யணுன்ற வேலையே இல்லை. இந்த மாதிரி ஒரு சீட் ட்ரில் மிஷின் மட்டும் வாங்கிட்டா போதும். நம்மளே வந்து சுலபமா மேனுவலா தள்ளிட்டு போறது மூலமா நடவு பண்ணிட்டு போய்க்கலாங்க. அந்த ஒரு மிஷினோட ட்ரையல எவ்வளோ அழகா வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்க்குறாங்க பாருங்களேன். சூப்பரா இருக்குல்ல. அடடா! இந்த ஒரு விவசாயி பாருங்களாங்க, மாடை பயன்படுத்தி நிலத்த உழுகும்போது எல்லாரும் வந்து நின்றபடி தான் வந்து உழுதுட்டு போவாங்க. ஆனா இவர பாருங்களேன், அந்த கலப்பை மேலயே ஒரு சேர் மாரி போட்டு எவ்வளோ அழகா உட்காந்துட்டு உழுதுட்டு போறாரு. வேற லெவல்ல இருக்கு பாருங்களேன். நிறைய விவசாயிகளுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. தீவன பில்ல கட் பண்ணக்கூடிய அந்த மிஷினை நம்ம மாடை பயன்படுத்தி சுத்த விட்டு கட் பண்ணி பார்த்துருப்போங்க. ஆனா இந்த வீடியோல பாருங்களேன், இவங்க ஆக்டாவோட டயரை பயன்படுத்தி அது மூலமா அவ்வளோ சுத்த வச்சு கட் பண்றாங்க. சூப்பரா இருக்குல்லங்க இந்த ஒரு ஐடியா. செடிகளுக்கு உரம் போடுறதுக்கு சூப்பரான ஒரு ஐடியா தாங்க அது. நம்மலாம் என்ன பண்ணுவோம், ஒரு அணைக்குடையில பக்கெட்ல எடுத்துட்டு போயிட்டு போட்டுட்டு இருப்போங்க ரொம்ப கஷ்டப்பட்டு. ஆனா இந்த வீடியோல பாருங்களேன், இந்த உரப்பையே கட் பண்ணி ஒரு பேக் மாரி கயித்துல மாட்டிக்கிட்டு, அப்புறம் பாருங்களேன் அதில ஒரு பைப் டச் பண்ணிட்டு, அது மூலமா எவ்வளோ நின்னபடி செடியில் உரம் போட்டே போறாங்க. சூப்பரா இருக்குல்லங்க. இந்த ஐடியா நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். நிலத்த உழுகுறதுக்கு சூப்பரான ஒரு இன்டர் ரோ ஃப்ளோ தாங்க இது. இத பயன்படுத்தி பாருங்களேன். எவ்வளோ அழகா மரங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம அதுக்கு இடையில மட்டும் உழுதுட்டு போறாங்க. அந்த கம்பி இருக்கிறது மூலமா அதில மரத்தில படும்போது அங்க ஒரு மரம் இருக்கிற மாரி அட்ஜஸ்ட் ஆகி எவ்வளோ அழகா உழுதுட்டே போகுது பாருங்க. சூப்பரா இருக்குல்லங்க இந்த ஒரு கலப்பை. அட இங்க பாருங்க, இந்த கல்டிவேட்டரை பயன்படுத்தி நிலத்த உழுகுது மட்டும் இல்லாம அதுக்கு பின்னாடியே பாருங்களேன் ஒரு அட்டாச்மெண்ட்டை ஃபிட் பண்ணிட்டு அது மூலமா பாருங்க எவ்வளோ அழகா சேம் டைம்ல வந்து நிலத்தையும் உழுதுட்டு சூப்பரா பாத்தியம் போட்டே போறாங்க. வேற லெவல்ல இருக்குல்லங்க. நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். வயலுக்கு தண்ணி பாய்ச்சறதுக்கு இது ஒரு சூப்பரான ஐடியாங்க. நம்மளாம் வந்து மண்வெட்டி பயன்படுத்தி ஒவ்வொரு பாத்திக்கும் வந்து மண்ணை வெட்டி தண்ணி திறந்து விட்டு அப்புறம் வந்து மண் அணைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க பாருங்களேன் ரெடிமேடா வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் மாதிரி போட்டுட்டு அதுல தண்ணி பாய்ச்சுறாங்க. தேவைப்படவும் மட்டும் அதை திறந்து விட்டுட்டு அழகா வந்து குச்சி வச்சு மூடி விட்டுறாங்க பாருங்களேன் தண்ணி பாய்ஞ்சதுக்கு அப்புறம். சூப்பரா இருக்குல்லங்க இந்த ஐடியா. நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். காய வச்ச மக்காச்சோளத்தெல்லாம் மரத்தை வச்சு ஒண்ணா கூட்டி அள்ளி மூட்டை பிடிக்கிறதுங்கிறதே ஒரு ரொம்ப சிரமமா இருக்குங்க. அந்த வேலையை பாருங்கன்னா சுலபமாகறதுக்கு வேற லெவலில் ஒரு வண்டி ரெடி பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு பாருங்க ஜேசிபி ஃப்ரண்ட் சைடு இருக்கும் பார்த்தீங்க அதே மாதிரி தான் இருக்கு. அதை பயன்படுத்தி பாருங்க அழகா வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. ஈஸியாக வந்து இது மூலமா மூட்டை பிடிச்சிக்கலாம். வேற லெவலில் இருக்கு. நிறைய பேருக்கு இந்த வண்டியை ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய விவசாயிங்க சைக்கிளை வந்து மாடிஃபை பண்ணி அதில் கல்பை டச் பண்ணிட்டு அது மூணு நேரத்தை உழுதுட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் சிரமமா இருக்குன்னு நீங்க பாருங்களேன். ஒரு வீல் வச்ச மாதிரி தான் இருக்கு. அதிலே பாருங்க கல்பை டச் பண்ணிட்டு எவ்வளோ பிரமாதமாக வந்து உழுதுட்டு போறாங்க. சூப்பரா இருக்குல்ல இந்த ஒரு ஐடியா. நிறைய விவசாயிங்க ஷேர் பண்ணி விடுங்க. பாருங்க நம்ம ஊர்ல பயன்படுத்தக்கூடிய கலப்பெல்லாம் வந்து உழுதுட்டு போகுங்க. ஆனா அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டா இருக்காது. ஆனா இந்த கலப்பை பாருங்களேன் எவ்வளோ பர்ஃபெக்டாகவும் அழகாகவும் வந்து பாத்தி அமைச்சிட்டே போகுதுன்ட்டு இது மூலமாக நம்ம ஈஸியாக வந்து விதையில் நடவு பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குல்ல. தோட்டத்தில் மண்ணை வெட்டி ஒரு பக்கமாக அணைச்சிட்டு வருவாங்க. அதெல்லாம் நம்ம மண்ணை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருப்போம். ஆனால் அந்த ஒரு மிஷின் பாருங்களேன் அந்த வேலையை எவ்வளோ சிம்பிளாகிடுச்சுன்ட்டு வண்டி ஓட்டிட்டு போனால் மட்டும் போதும் போல் ரெண்டு பக்கத்துலையும் மண் வெட்டி எவ்வளோகா சென்டரில் வந்து குச்சிட்டே போகுது பாருங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. நிறைய விஷயங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் பாருங்க இப்படிலாம் டூல் இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும். நம்மளும் அந்த முருங்கை மரத்தில் இருக்கக்கூடிய முருங்கைலாம் முடிஞ்செல்லாம் 8 பறிப்பெல்லாம் வந்து சொட வச்சு அறுத்துட்டு இருப்போம். ஆனால் இவங்க பாருங்களேன் எந்த ஒரு சிசர் மாதிரி இருக்குது அதை வச்சு எவ்வளோ கட் பண்ணி கட் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குல்லங்க. நிறைய விஷயங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளாம் வயலில் தண்ணி திருப்பி வர்றதுக்கு மறுபடியும் தாங்க பயன்படுத்தி வெட்டி திருப்பி விட்டுருப்போம். ஆனால் அந்த வீடியோவில் பாருங்க இந்த ஒரு டூலை பயன்படுத்தி
இவங்க எவ்வளோ அழகாக வந்து தண்ணி வந்து தடை போட்டு எவ்வளோ அழகாக வந்து மாற்றி விட்றாங்கன்னு சூப்பராக இருக்குல்ல. மரம்லாம் நடுறதுக்கு தேவையான அந்த குழியை அந்த எடுத்தாக்க மிஷினை வச்சு நம்ம 2 பேர் தாங்க பிடிச்சி எடுத்து பார்த்துருப்போம். ஒரு ஆளாக வந்து எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த வீடியோவில் பாருங்கள், அந்த ஒரு மிஷினில் ஒரு ஸ்டாண்டு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு எவ்வளோ அழகாக பாருங்கள், ஒரு ஆளே வந்து காலை பயன்படுத்தி எவ்வளோ அழகாக குழி எடுக்கிறாருன்ட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த ஒரு ஐடியா. மல்ச்சிங் ஷீட் போடுறதுக்கு சூப்பரான ஒரு மிஷின் தாங்க அது. இந்த மிஷின் பார்க்கறதுக்கு பாருங்கள் தள்ளுவண்டி மாதிரி இருக்குது. இதிலே பாருங்களேன் மல்ச்சிங் ஷீட் வச்சுட்டு எவ்வளோ அழகாக 2 பேர் இழுத்துட்டு போகிறது மூலமா எவ்வளோ சூப்பராக வந்து போட்டு மண்ணை நினைச்சிட்டே போகிறாங்க. வேறு லெவலில் இருக்குல்ல. வெளியில் வரக்கூடிய பாசையெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய விவசாயிங்க காப்பர் சல்பேட் வாங்கி பயன்படுத்திட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் இந்த விவசாயி பாருங்களாங்க என்ன பிரமாதமாக ஒரு குச்சியை பயன்படுத்தி எவ்வளோ அழகாக வந்து அலசிட்டு ரிமூவ் பண்ணிட்டே வராங்க. சூப்பராக இருக்கு பாருங்க இந்த ஐடியா. காய வச்ச நெல்லெல்லாம் நம்ம அள்ளி மூட்டை பிடித்து கண்டிப்பாக 2 ஆள் தேவைப்படுங்க. ஒருத்தர் வந்து பை பிடிக்கிட்டு ஒருத்தர் அள்ளி போடுறதுக்கு அதுவும் வந்து ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருப்போம். அந்த மாதிரி டைமில் இந்த வீடியோலாம் பாருங்க இந்த ஒரு மிஷினை பயன்படுத்தி ஒரு ஆளே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறாங்க. ஈஸியாகவும் முடிக்கிறாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். நிறைய விவசாயம் எனக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. வாய்க்காலில் போகிற தண்ணியை வயலுக்கு பச்சதுக்கு பாருங்கள். அந்த காலத்தில் விவசாயிங்க எவ்வளோ க்ரியேட்டிவாக யோசிச்சு ஒரு மிஷின் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. தண்ணியோட பூசை சுத்தது மட்டும் இல்லாமல் தண்ணியுமே மேலே கொண்டு வந்து எவ்வளோ வந்து வயலுக்கு பாய்ச்சி விடுது பாருங்களேன். சூப்பராக இருக்குல்லங்க. நிறைய விவசாயிகளுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. மஞ்சளை நடவு பண்ணுறதுக்கு மிஷின்லாம் இருக்குது. எத்தனை பேருங்க தெரியும்? இந்த வீடியோவில் பாருங்களேன் இந்த ஒரு மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ அழகாக நடவு பண்ணிட்டு வராங்க. நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். சூப்பராக இருக்குது பாருங்கள். வெளிநாட்டுலாம் பாருங்கள் மக்களே எவ்வளோ அழகாக யோசிச்சு விவசாயம் செய்கிறாங்கன்ட்டு. இந்த செடியெல்லாம் 2லேருந்து 3 முளைச்சிற டைமில் தாங்க அந்த புழுவோட தக்கம் பூச்சியோட தக்கம் அதிகமாக இருக்கும். அந்த டைமில் பாதுகாக்கணுன்ட்டு இந்த டீ கப் இருக்கும் பாருங்கள், அதை போட்டு எவ்வளோ வந்து கவர் பண்ணுறாங்க பாருங்கள். இது மூலமாக வந்து நம்ம களைக்குள்ளி அடிக்கிறதாலும் அடிச்சிக்கலாம். செடிக்கு அந்த பாதிப்பு வராமல் செடி மேலே படாமல் இருக்கும். சூப்பராக இருக்குது. அந்த வீடியோ நிறைய விஷயம் எனக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மாட்டுக்கு தீவன பில்லை அறுத்து போடுறதுக்கு நம்மளும் அருவா தாங்க பயன்படுத்திட்டு இருப்போம். அந்த வீடியோவில் பாருங்கள் அதுக்கெல்லாம் மிஷின் கண்டுபிடிச்சிட்டாங்க போல். இதை பயன்படுத்தி எவ்வளோ ஈஸியாக வேகமாகவும் வந்து கட் பண்ணுறாங்க பாருங்களேன். சூப்பராக இருக்கிறாங்க. நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். பாருங்கள் மக்களே இந்த மாடை பயன்படுத்தி ட்ரெடிஷ்னல் முறையில் தண்ணி அரைச்சி பார்த்துருப்போம். இல்லை வந்து தீவன பில்லை கட் பண்ணி பார்த்துருப்போங்க. ஆனால் இங்கே பாருங்களேன் கரும்பு ஜூஸ் போடுறது கூட வந்து எவ்வளோ அழகாக பயன்படுத்துகிறாங்கன்னு. சூப்பராக இருக்குது பாருங்களேன் இந்த ஓல்டு டெக்னாலஜி. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம். உருளைக்காய்ங்களாம் அறுவடை பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு மிஷின் பாருங்கள். அதுவும் குதிரையில் வந்து மாட்டி விட்டு என்ன பிரமாதமாக வந்து அறுவடை பண்ணிட்டே போகிறாங்க பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல. நீங்கள் பாருங்கள் இந்த ஒரு விவசாயி எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து விவசாயம் செய்கிறாருன்ட்டு. இந்த மிஷினை வச்சு மண்ணை வெட்டும் போது பார்த்திங்க எந்த ஒரு டேமேஜும் இல்லாத அளவுக்கு எவ்வளோ அளவு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு விட்டு செடி நடவு பண்ணி அழகாக பாருங்கள் மண்ணை வெட்டிட்டு போகிற அந்த மிஷினை பயன்படுத்தி சூப்பராக இருக்குது பாருங்களேன். நீங்கள் பாருங்கள் மக்களே கரும்புலாம் வண்டி லோடு ஏற்றிட்டு இருக்காங்க. இந்த லோடு ஏற்றதுக்கு அப்புறம் அந்த சைடில் கொஞ்சம் நீட்டிட்டு நிற்கும் பாருங்கள். அதெல்லாம் வந்து கட் பண்ணி விடுறதுக்கு இன்னொரு விவசாயி பாருங்கள் இந்த கிரேனில் ஏறி நின்றுட்டு கத்தி வச்சு அது மூலமாக அதை கட் பண்ணி விடுறாருங்க. இதெல்லாம் வந்து ரொம்பவே ரிஸ்க்குங்க. கட் பண்ணி விடலாம் அதுக்கு இப்படிலாமா பண்ணுவாங்க. நம்ம ஊரில் கூடிய விவசாயம்லாம் நெல்லை தைக்கில குனிஞ்சு மண்ணை நடவு பண்ணி தாங்க பார்த்துருப்போம். ஆனால் வெளிநாட்டில் கூடிய விவசாயம்லாம் நாற்றுக்களை அப்படி இனத்தனமாக தூக்கி வீசிட்டு விடுறாங்க. அதுவும் பாருங்களா கரெக்டாக போய் நடவு ஆகுது. வேறு லெவலில் இருக்குல்லங்க. இதுதான் ரொம்ப ஸ்கில் தேவைப்படுங்க. இங்கே பாருங்கள் மக்களே மாடியில் கை வச்ச நெல்லுலாம் அள்ளி மூட்டை பிடிச்சி கீழே தூக்கிட்டு வந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி டைம் இந்த வீட்டில் பாருங்களேன் என்ன பிரமாதமாக புடவையை வந்து கட்டிட்டு அதிலே வந்து நெல்லை கொட்டி எவ்வளோ கீழே இருக்கிறது மட்டும் இல்லாமல் டேரெக்டாக பாருங்களேன் மிஷின்லேயே வந்து போகிற மாதிரி பண்ணிவிட்டு எவ்வளோ அழகாக அந்த அரிசி மட்டும் தனியாக மூட்டை பிடிக்கிறாங்க. வேறு லெவலில் இருக்குது பாருங்களேன். வயலுக்கு தண்ணி பச்சும்போது ஒரே ஈவனாக வந்து தண்ணி வந்து ஸ்ப்ரெட் ஆகாதுங்க. அந்த மாதிரி டைம் அந்த வீடியோவில் பாருங்களேன் எவ்வளோ அழகாக ஒரு பிளாஸ்டிக் பேக்கை பயன்படுத்தி அது மூலமாக தண்ணி பச்சுறாங்க. எவ்வளோ அழகாக வந்து தண்ணி வந்து ஒரே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுது பாருங்கள். சூப்பராக இருக்குது இந்த ஒரு ஐடியா. உண்மையிலே தக்காளி அறுவடை பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு மிஷின் தாங்க அது. தக்காளி அறுவடை பண்ணும்போது பாருங்களேன் தக்காளியை மட்டும் எவ்வளோ அழகாக வந்து உள்ளே தள்ளி விடுது. மீதி இருக்கிற தூசுலாம் அதெல்லாம் பாருங்கள் அப்படியே வெளியே அனுப்பிடுது. வேறு லெவலில் இருக்குது பாருங்களேன். வெளிநாட்டில் இருக்கிற விவசாயிங்க பாருங்கள் வெங்காய பயிரில் கூட மல்ச்சிங் ஷீட்லாம் போட்டு என்ன அற்புதமாக வந்து விவசாயம் செஞ்சுருக்காங்கன்ட்டு இந்த மல்ச்சிங் ஷீட்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் இருக்க வெங்காயம்லாம் பாருங்களேன் ஒவ்வொன்றும் எவ்வளோ பெருவிட்டா அழகாக இருக்குது. சூப்பராக இருக்குல்ல. விதைகளை சுலபமாக நின்னபடியே நடவு பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு டூல் ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இதை வந்து விதைகளை கொட்டிட்டு நம்ம மண்ணில் ப்ரெஸ் பண்ணுறது மூலமாகவே சுலபமாக வந்து விதைகளை வந்து போட்டுக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். இது என்னங்க இப்படி இல்லாமங்க வந்து வேலை செய்வாங்க. ஒரு குச்சி வந்து தலையில் கட்டிட்டு அதிலே பாருங்கள் ப்ரெட்டு தண்ணி சிகரெட்டு லைட்டு எல்லாத்தையும் கட்டி விட்டு தேவைப்படுற டைமில் வந்து சாப்பிட்டுக்கிட்டே வேலை பார்க்குறாப்புல. இப்பெல்லாம் எப்படிங்க பார்க்க முடியும்? இதாங்க இது. வெங்காயத்தை அறுவடை பண்ணதுக்கப்புறம் அதோடைய தாள்லாம் வந்து தனியாக கட் பண்ணி வெங்காயத்தை பிரிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு டூல் தாங்க. இதை பயன்படுத்தி பாருங்களேன் எவ்வளோ வெங்காயத்தை சேம் டைமில் வந்து கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. வேறு லெவலில் இருக்குதா. ஒரு விவசாயி பாருங்கள் மக்களே அவர் விளைச்சி கொண்டு போன பொருள் வந்து அவரால் வந்து விலையை நினைக்க முடியாமல் அவங்க கொடுக்குற விலைக்கு போட்டு நஷ்டமான வேலை. அந்த ஒரு விரக்தியில் பாருங்களேன் மொத்த மரத்தையே வந்து கோவத்தில் வெட்டி போட்டாருங்க. விவசாயியோட நிலமெல்லாம் இப்படி தாங்க இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே வாங்கி சாப்பிட்ற திராட்சைலாம் இந்த மாதிரி தாங்க நமக்கு கிடைக்குது. எவ்வளோ அழகாக பாருங்கள் தோட்டத்தில் விளைஞ்சி எப்படி காய்ச்சிட்டு இருக்கு. அதை பாருங்கள் அழகாக கட் பண்ணி சூப்பராக பாருங்கள் ட்ரே வச்சு பேக் பண்ணுறாங்க. வேறு லெவலில் இருக்குல்ல. இந்த ஒரு விவசாயியோடைய கிரியேட்டிவிட்டியை நம்ம பாராட்டி ஆகணுங்க. நிலத்தை வளர்கிறதுக்கு
இருக்குது பாருங்களேன். என்ன பிரமாதமாக இந்த மோட்டர் பைக்லாம் இருக்கும் பாருங்கள். அதே மாதிரி ஒரு டயர் வச்சு எவ்வளோ சூப்பராக அதில் கிளம்பி டச் பண்ணி எழுத்து எழுதிட்டு போகிறாரு பாருங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். நிறைய விவசாயிகளுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். நிறைய பேர் தோட்டங்கள்லையோ இல்லை வீட்டு பக்கத்துலையோ தென்னை மரம் இல்லை பனை மரம்லாம் இருக்குங்க. அவங்களுக்கு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும், ஆனால் மரம் ஏற தெரியாமல் வந்து அப்படியே விட்டுருவாங்க. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரியான ஒரு டூல் மட்டும் வாங்கிட்டா போதுங்க. இதில் வந்து நம்ம ஷூலேயே வந்து அட்டாச் பண்ணிவிட்டு சுலபமாக வந்து மரம் ஏறிக்கலாம், இறங்கவும் செஞ்சுக்கலாம். வேறு லெவலில் இருக்குல்லங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்.